பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் அவேர்னஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்புறங்களில் 100 days ஒர்க் வந்து நடக்கும். 100 நாள் வேலை திட்டம். இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் அதாவது என்னென்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலகட்டத்தில் அதில் நிறைய முறைகேடு நடக்குது அப்படின்னு சொல்லி புதிய புதிய அப்டேட்டுகளை நம்முடைய அரசாங்கம் கொண்டு வந்தாலும் கூட, அதையும் தாண்டி நீங்கள் என்ன அப்டேட் கொண்டு வந்தாலும் அதையெல்லாம் அடித்து நொறுக்கிறதாண்டா எங்கள் வேலை அப்படின்னு ஊழல் செய்கிறவங்க தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ சமீபத்தில் பார்த்திங்கன்னா, இந்த லொக்கேஷனில் கரெக்டாக போய் நின்று எத்தனை பேர் வேலைக்கு வந்தாங்களோ அத்தனை பேரையும் குரூப்பாக ஒரு 10 பேராக என்ன செய்வாங்க, நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்து காலையும் மாலையும் என்ன செய்வாங்கன்னா அதே லொக்கேஷனில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ எத்தனை பேர் 50 பேர் வேலைக்கு வந்திருக்காங்கன்னா 50 பேர் 5ஆக பிரித்து அந்த 10 பேராக ஒரு பேரை என்ட்ரி போட்டு இவங்க எல்லாம் வந்து வேலைக்கு வந்திருக்காங்க, அது இவங்களோட புகைப்படம் இதுதான்னு சொல்லி புகைப்படத்தை அட்டாச் பண்ணுவாங்க. இதில் நிறைய ஃபோர்ஜரி புகைப்படங்கள் உள்ளே இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 பேர் வேலைக்கு வந்திருப்பாங்க, 8 பேர் நின்ற மாதிரி மட்டும் அங்கே ஃபோட்டோ இருக்கும், பாக்கி பேரை கணக்கில். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எடுத்த ஃபோட்டோவே அதை என்ன செய்யறது அப்படின்னா, மறுபடியும் அந்த வாரத்தில் ரெண்டு நாளுக்கு கழித்து மறுபடியும் என்ன பண்ணுறோன்னா அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது. அதையும் எப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, லொக்கேஷன் வச்சு தானே அப்லோட் பண்ணோம், லொக்கேஷன் தானே தேவை இருடா அப்படின்னு செல்ஃபோனை தூக்கி கொண்டு அந்த இடத்துல வச்சு அந்த ஃபோட்டோவை கரெக்டாக அந்த லொக்கேஷன் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது. அது இல்லைன்னா லேப்டாப் தூக்கி கொண்டு வச்சு லேப்டாப்பில் அந்த ஃபோட்டோவை கரெக்டாக அந்த லொக்கேஷன் வச்சு எடுத்து இந்த லொக்கேஷனோட ஃபோட்டோ அப்லோட் ஆச்சுல அப்படின்னு என்ன பண்ணாங்க அப்படின்னா இல்லீகல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இதை நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து சமூக ஆர்வலர்கள் வந்து கண்டுபிடிச்சி இந்த மாதிரி நிறைய இல்லீகல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இதில் மதுரை மாவட்டத்தை சேர்ந்த அன்புக்கினிய தம்பி வாடிப்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய திரு கச்சைக்கட்டி ஞானசேகர் என்ன பண்ணார், அவர் எக்ஸ்ட்ராடினரியாக போய் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணி எடுத்து யார் வேலைக்கு வந்தால் யார் வேலைக்கு வரல, இது இவங்க ஃபோட்டோ இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, கரெக்டாக அதெல்லாம் எடுத்து டவுன்லோட் பண்ணி மேட்ச் பண்ணி சரியாக புகார் அடிச்சு விட்டார். புகார் அடிச்சு விட்டதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்க, புகார் கொடுத்தா மட்டும் உடனே வேலை செஞ்சுருவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உண்மையாலுமே புகார் கொடுத்து அதை சரியாக ஃபாலோ பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5 பணித்தள பொறுப்பாளரை நம்மால் வேலையை விட்டு தூக்கியிருக்காரு. இது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? இப்போ உங்கள் கிராம ஊராட்சியில் இந்த மாதிரி முறைகேடு நடக்குது அப்படின்னா, கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் போய் ஃபோர்ஜரி எதுவும் நடந்துச்சாலும் முதல்ல செக் பண்ண வேண்டிய அவசியமாக இருக்குது. அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் எப்படி வந்து உங்கள் ஊரில் நடக்கக்கூடிய 100 நாள் வேலையில் நடக்கக்கூடிய பணியாளர்கள், அதாவது பணித்தள பொறுப்பாளர் யார், எத்தனை பேர் வேலைக்கு டெய்லி வர்றாங்க, அவங்களோட புகைப்படங்களை எப்படி பார்க்குறது, இதெல்லாம் வந்து A to Z சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த போய் பார்த்து செக் பண்ணி உண்மையிலுமே வந்து இப்போ இந்த பெண்மணி தான் இந்த பெண்மணியா, இப்போ பேரில் பார்த்தீங்கன்னா கவிதா அப்படின்னு வந்திருக்கும், ஆனால் அங்கே வந்து ஃபோட்டோவில் ஜெயா அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. ஸோ இது வந்து நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேரி அப்படிங்கிறவங்க பேர் அங்கே இருக்கும், ஆனால் மேரிங்கிற ஃபோட்டோ அங்கே இருக்கவே மேரியோட ஃபோட்டோவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா சீட்டிங் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உங்களால் கண்டுபிடிக்க முடியும் என்றால் அதெல்லாம் கண்டுபிடிச்சு கரெக்டாக இல்லீகல் நடந்தால் நீங்கள் வந்து குற்றச்சாட்டை வைக்கலாம். இப்போ திரு ஞானசேகர் அவர்கள் வந்து கொடுத்த மனுவுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடித குறிப்பு அப்படின்னு சொல்லி ஞானசேகர் அவர்களுக்கு அனுப்பியிருக்காங்க. இது எப்போ வந்துச்சு பார்த்தீங்கன்னா 24/2/2026 இந்த பதில். இதில் புகார் மனு என்ன அப்படின்னா, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட உசிலம்பட்டி ஊராட்சி ஒன்றியம் நக்கலப்பட்டி மற்றும் மேக்கிலார்பட்டி கிராம ஊராட்சி ஒரே புகைப்படத்தை 2 முறை பதிவேற்றம் செய்தது, பணிக்கு வராதவர்களின் பெயர்களை பதிவேற்றம் செய்து குறித்தும் 2 வெவ்வேறு பணிகளுக்கு ஒரே புகைப்படம் பதிவேற்றம் செய்தது குறித்தும் வரப்பட்ட புகார் மனுக்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு மனுதாரருக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்வை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரு ஞானசேகர் அவர்கள் கொடுத்த அந்த மனுவை வந்து மேற்கோள் காட்டியிருக்காங்க. 2வது பார்த்தீங்கன்னா மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் அது சம்மந்தமாக அறிக்கை சப்மிட் பண்ணியிருப்பாங்களா அதை சொல்லியிருக்காங்க. 3வது பார்த்தீங்கன்னா மண்டல துணை வட்டாட்சியர் அலுவலர்கள் மண்டலம் 3. ஸோ இந்த விஷயத்தை மேற்கோள் காட்டியிருக்காங்க. 4வது பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டி வட்டார வளர்ச்சி அலுவலர் அவங்க கொடுத்த அந்த அறிக்கையை மேற்கோள் காட்டியிருக்காங்க. இதன் அடிப்படையில் உசிலம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட நக்கலப்பட்டி மற்றும் மேக்கிலார்பட்டி ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ஒரே புகைப்படத்தை 2 முறை பதிவேற்றம் செய்தது, பணிக்கு வராதவர்களின் பெயர்களை பதிவேற்றம் செய்வது குறித்து 2 வெவ்வேறு பணிகளுக்கு ஒரே புகைப்படம் பதிவேற்றம் செய்வது குறித்தும் பார்வை 1 கண்டுள்ளபடி புகார் மனுக்கள் வரப்பட்டது. நக்கலப்பட்டி மற்றும் மேக்கிலார்பட்டி ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் வழிகாட்டி நெறிமுறைக்கு மாறுபாடாக நடந்து உள்ளதாகவும் இணையதள அறிக்கையின் அடிப்படையில் அலட்சிய போக்குடன்
பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாலும் இவ்வாறான தவறுகள் நடைபெற்றுள்ளதால் பார்வை 2 மற்றும் 3 காணும் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து முதல்வரின் முகவரி புகார் மனுவில் கோரிக்கை தொடர்பாக நக்கலப்பட்டி ஊராட்சியில் 3 பணித்தள பொறுப்பாளர்களும் மற்றும் மேக்கிலார்பட்டி ஊராட்சியில் 2 பணித்தள பொறுப்பாளர்களும் ஆக மொத்தம் 5 பணித்தள பொறுப்பாளர்களையும் பணி நீக்கம் செய்து பார்வையில் கண்டுள்ள நடவடிக்கையின்படி உத்தரவிடப்படுகிறது என்ற விவரம் மனுதாரருக்கு தெரிவிக்கப்படுகிறது. வட்டார வளர்ச்சி அலுவலர் உசிலம்பட்டி அவங்க தான் இந்த அறிக்கை சப்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போ 5 பணித்தள பொறுப்பாளர்களை வேலையை விட்டு நீக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் செய்தி. இதில் நீங்கள் ஒரு கேள்வி வைக்கலாம், பணித்தள பொறுப்பாளருக்கு மட்டும்தான் அதில் லிங்க் இருக்கா? ஏன் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலருக்கோ இல்லை வட்டார வளர்ச்சி அலுவலருக்கோ அது தெரியாதா அப்படின்னு கேட்டுக்கலாம். தெரியும் தான். ஏன்னா இவங்க யார் இங்கேருந்து புகைப்படத்தை எடுத்து அப்லோட் பண்ணுறா? வட்டார வளர்ச்சி அலுவலர் வர்றதில்லை, மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலரும் வர்றதில்லை. இவங்க தான் புகைப்படத்தை எடுத்து அப்லோட் பண்ணுறாங்க. ஆகவே இந்த அடிமட்ட தவறுக்கு காரணமாக இருந்த இவர்களை வேலையை விட்டு தூக்கி இருக்கிறார்கள் என்பதுதான் செய்தி. ஓகே, உங்கள் ஏரியாவில் இது போன்ற தவறுகள் நடக்குதுன்னா நீங்களும் இந்த முறையை ஃபாலோ பண்ணலாம் என்ற ஒரு நல்ல தகவலை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். தம்பி ஞானசேகர் அவர்களை நம்ம பலமுறை பாராட்டியிருக்கோம். இந்த முறையும் நம்ம அவரை பாராட்ட நாம் தயங்குவதில்லை. நீங்களும் ஒரு வாழ்த்தை தம்பிக்கு சொல்லிடுங்க. நன்றி, வணக்கம்.